ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கோயிலாண்ட ஒரே கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊரில் சிவராத்திரி முடிஞ்சு மயான கொள்ளை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே வேஷம்லாம் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எல்லாருமே நடந்து ஈசானத்துக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே பயங்கரமான வேஷம் போட்டிருந்தாங்க. அம்மன் வேஷம் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது, சிறப்பாகவும் முடிஞ்சது. பாருங்கள், அம்மன்கள் எல்லாருமே அழகாக வேஷம் போட்டிருக்காங்க, க்யூட்டாக இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு காளியம்மன் கூட கருப்பு கலர் காளியம்மன் வேஷம் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் பிரம்மாண்டமாக வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. பாருங்க, அழகா இருக்கு. நடந்து போக போகிற ஃப்ரெண்ட்ஸ் ஈசானத்துக்கு. பாருங்கள் எப்படி கூட்டமாக இருக்குன்னு. ஈசானத்துக்கு வந்த பிறகு தான் பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுவாங்க. கோவம்லாம் அதிகமாக வந்துடும் சாமிக்கு. ஸோ பாருங்கள், எலுமிச்செல்லாம் குலுக்குனாங்க. நாங்கள்லாம் நல்லாவே போய் எடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காலெல்லாம் சாமிக்கிட்ட விழுந்து கும்பிட்டோம். அழகழகாக போய் இருந்துட்டு இருந்தாங்க. சாமிங்க மாதிரி கருப்பு சாமி எல்லா வேஷமும் போட்டுட்டு வந்தாங்க. சிவன்லாம் போட்டுட்டு வந்தாங்க, க்யூட்டாக இருந்தது. பாருங்கள், ரோடே எவ்வளோ அமக்கலாக இருக்குன்னு பாருங்கள். அழகாக போகிறாங்க எல்லா குட்டீஸும். பாருங்கள், ஒருத்தங்க எலுமிச்சை பழத்தை கூட சொருவிட்டு போகிறாங்க. எப்படி தான் இருக்குமோ, உங்களுக்கு வலிக்காதான்லாம் நான் அது பார்க்கும் போது எனக்கு இருக்கும். ஸோ பயங்கரமாகவே வலிக்கும். அங்கே பாருங்கள், ஒரு குட்டி அம்மன்லாம் போகிறாங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தங்க எலுமிச்சை பழம் போட்டுட்டு வராங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நரசிம்மர்லாம் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்கள் கூட எடுத்துக்கிட்டோம். பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு நரசிம்மர். உடனே நாங்களும் போகிறோன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு நாங்களும் போய் ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. பச்சை காளியம்மன் தான் கோவம் வந்து போனாங்க. கோவம் வந்தால் இந்த மாதிரி ஒரு துணியை கட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்க, ஒரு குட்டி அம்மன் இவ்வளோ அழகாக வராங்கன்னு. க்யூட்டாகவே இருந்துச்சு. எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயங்கரமான வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. மேலே பொம்மைலாம் வச்சுக்கிட்டு குடல் மாதிரிலாம் செட் பண்ணிவிட்டு. இப்போ நானே பயந்துட்டேன். பாருங்க, எலுமிச்சை பழத்தை குளுக்குறாங்க. இந்த மாதிரி போனால் எடுத்துக்கலான்னு எங்ககிட்டயே ஒரு எலுமிச்சை பழம் கிட்டே வந்துச்சு. நாங்களே போய் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், எலுமிச்சை பழத்தை கொட்டினாங்கன்னு எல்லோரும் எப்படி சோர்ந்து போயிருக்காங்கன்னு. அவ்வளோ வேஷம் போட்டிருக்காங்க, க்யூட்டாகவே இருந்துச்சு. அழகழகான வேஷம் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சூரிலாம் வந்துச்சு. வரஹரும் வந்தார், ஆனால் நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே போயிட்டாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் சில சாமிங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்தோம். பாருங்கள், க்யூட்டாக குட்டி சாமிங்கெல்லாம் இருந்தாங்க. நாங்கள் அவங்க கூடலாம் உட்காந்து எடுத்தோம். சிவன்லாம் போனார் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் மயான கொள்ளை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் சாமிங்கெல்லாம் போயிட்டு திருப்பி சாமிலாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாமியெல்லாம் வந்துச்சு. அப்புறம் நாங்கள்